இப்படி தான் கொடுப்பாங்க. நம்ம என்ன எடுக்கணும், கொஸ்டின் இப்படி எழுதாம I ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கணும். சரிங்களா? என்ன எடுப்பீங்க? I ஈக்குவல் டு இன்டெகிரல் dx. ஸோ இது இன்டெகிரல் சைனு சரி. இப்போ என்ன அவனே கிங்ஸ் கொடுத்துனா t ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n எடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்றான்? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ண சொல்றான். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை. சரிங்களா? அப்போ ஐ கேன் பி ரிட்டன் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வேணும்ன்றா? எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிக்கப்பா. நியூமரேட்டர் பண்ணிட்டு டினாமினேட்டர் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் பவர் n மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் டேர் இருக்கா? சார் இந்த எக்ஸாம்ல ஹிண்ட் கொடுப்பாங்க அது கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்படி பண்ணணும்? சூப்பரான கொஸ்டின். அப்ப அவன் திங்ஸ் கொடுக்கலனாலும் அவன் ஒரு ஐடியா சொல்லிக்கிறான். இந்த மாதிரி எக்ஸ் பவர் என் கேஸ் வந்துருச்சுன்னா நீ அந்த மாதிரி மெத்தடும் ட்ரை பண்ணி பாருன்னு அவன் திங்ஸ் கொடுக்குறான். என்ன சொல்லிட்டா? எக்ஸ் பவர் என் கேஸ் வந்துருக்குதுன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்ற முடியுமா? மல்டிபிள் ஆஃப் 2 டேம் வருது டினாமினேட்டரில் இங்கே அல்ஜிபிரிக் டேமில். அப்போ மேபி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் மாற்ற முடியல. என்ன மீனிங்கு? இது எக்ஸ் ஸ்கொயர்டாக வந்தால் மாற்றிருக்கலாம். பட் இது எக்ஸ் பவர் என்ன வந்தால் மாற்ற முடியல. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரே ஒரு சிம்பிள் ஐடியா தான். இந்த மாதிரி மெத்தடுக்கு என்ன எடுக்க போகிறோம்? டிவி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்ன எடுப்போம். ஏன்னா டி மெத்தட் தான் இது பண்ண முடியும். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்ன எடுக்கும்போது டிடி என்ன ஆகும்? என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ஆகும். அப்போ எது மிஸ் ஆகுது? இங்கே நியூமரேட்டர் வந்து அந்த டேம் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டேம் அந்த டேம் இல்லை. அப்போ அந்த டேம் இல்லாத டேமை நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து நீ கம்ப்ளீட் ஸ்கொயர் போட்ட கம்ப்ளீட் ஸ்கொயரில் இது உனக்கு கிங்ஸ் கொடுத்தனா எதுவுமே கிடையாது. நீ ப்ராக்டிஸ் பண்ண வந்துச்சு சார். கம்ப்ளீட் ஸ்கூலில் என்ன பண்ணேன்? சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x இருந்தால் எனக்கு a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாற்றுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன ஸ்கின்ஸ் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. நீ ப்ராக்டிஸ் பண்ண வந்துருச்சு. எப்படி வந்தது? எக்ஸ் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 a b பின்னா யாரு? 8/2. ஏன்னா 2 வந்து நம்ம படிக்கிறோம். அப்போ 8/2. அப்போ இதுதான் b. அப்போ இது 4 மாறிச்சு. அதனால என்ன பண்ண? 4 ஆட் பண்ணு, ஸ்கொயர் பண்ணி அதே மாதிரி 4 மைனஸ் பண்ணு சொல்லி கற்றுக் கொடுத்தேன். கரெக்டா? இதுக்கு எந்த கிங்ஸுமே கொடுத்து நீ ப்ராக்டிஸ் பண்ணா வந்துருச்சா? அவன் கிங்ஸ் கொடுத்துருந்தானா? அவன் கொடுக்கவே கிடையாது. நாம தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த சமுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என்னன்னு வந்துருந்தாவே டீன்னு எடுக்கிறீங்க. எடுத்தா என்ன பிரச்சனை? இந்த எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னுங்கிறது வரதான் பிரச்சனை. இது கூட கான்ஸ்டன்ட் டைம் நம்ம டிவைட் மல்டிப்ளை எது வேணா பண்ணிக்கலாம். பட் இது வேரியபிள் டைம். அப்போ அந்த வேரியபிள் டைம் மிஸ் ஆகணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 பண்ண போகிறோம். அவ்வளோதான். வருமா? வரும். எப்போ வரும்? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வரும். அதனால தான் இன்டெகிரேஷன் கிட்டத்தட்ட 300 ப்ராப்ளம் 300 டிஃப்ரெண்ட் ஐடியா. சரிங்களா? ஒரு 300 ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி அவனுக்கு வேறு வழி கிடையாது. இப்போ 300 ப்ராப்ளம்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு 2 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இது வரும் மாதம் எனக்கு எக்ஸாம்பிள் நான் ஒரு மாதம்னா வரும். எப்படி? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும். சரி, இன்னொரு ப்ராப்ளம் இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் போட்ட நான் இருக்குதா? அந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 டைப் அந்த ப்ராப்ளத்துலேயே என்னென்ன ப்ராப்ளம் போட்டது நான் இருக்குதா? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 x squared plus 2 divided by x squared plus 3 x squared plus 4. இது ஒரு மெத்தட். சரிங்களா? எப்படி சார் நான் வருமா? வரவே இல்லை. இது எப்படி? 2x divided by x squared plus 1 x squared plus 2. இது ஒரு மெத்தட். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? ப்ரீவியஸும் இது ஒரே சேம் ஐடியாவா? இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்திருக்கும். ஏன்னா வராது. இந்த ப்ராப்ளம் என்ன கான்செப்ட்? இந்த ப்ராப்ளம் என்ன கான்செப்ட்? சொல்லுங்க. கொஸ்டினோட ஜென்ரல் வியூவில் பாரு. நீ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஜென்ரல் வியூவில் தான் பார்க்கணும். ஆக்சுவலாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் அது. நீங்கள் 16 கேட்டீங்க, அதுக்கப்புறம் வர 18 19 இருக்கும். 17 18 கன்ஃபார்ம் மெத்தட்னா பாரு. அந்த இதில் இந்த 2 ப்ராப்ளம் ஒரே மெத்தடா பார்த்தீங்கன்னா பார்த்து டினாமினேட்டர் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். பட் நியூமரேட்டர் வச்சோ இல்லை அனதர் டைம் வச்சு தான் நம்ம திங்க் பண்ண போகிறோம். இது என்ன மெத்தட் எடுக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் இது எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். கரெக்டாக? இது வந்து டி ஈக்குவல் இது எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்செப்ட் வந்துடும். பட் இங்கே வந்து டி ஈக்குவல் இதை எடுத்தீங்கன்னா ரெண்டு சேம் டிகிரி கண்டிப்பாக வராது. ரெண்டுமே சேம் டிகிரி. அப்போ டி ஈக்குவல் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு பிறகு என்ன மெத்தட் மாற்ற சொன்னேன்? கடைசி வரைக்கும் இன்டெகிரேஷனில் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டு கடைசியாக இன்டெகிரல் கம்ப்ளீட் ஆன பின்னாடி நீ வந்து அதை அப்ளை பண்ணுன்னு சொன்னேன். நான் இருக்குதா? பட் இது என்னது? இது டேரெக்டாக டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கோ. அப்போ டிடி கண்டுபிடி 2x நியூமரேட்டருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் இருக்குங்களா?
இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின்லையோ இல்ல 4 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினே கேட்பாங்க. சரிங்களா? புரியுது. அப்ப இங்க ஏன் எக்ஸ் பவர் n மல்டிப்ளை பண்றது? டில்ஸ் அவன் குடுத்தாலும் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பிராக்டிஸ் அதனால தான் ஏன் நான் நேத்து இருந்து கிளாஸ் எடுக்கல? நீ பிராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு விசிபிளா நீ பார்க்கும்போது, ஓ! இப்படி ஆகும்னு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வரதுக்கு தான் நேத்து கிளாஸ் வைக்கல. இல்லைன்னா நான் வச்சிருப்பேன். சரிங்களா? அதனால இந்த எக்ஸ் பவர் n மைனஸ் 1 வந்து மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த டீங்கிற மெத்தட் எடுத்து தான் ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா மேல வந்து எதுவுமே இல்ல. அப்ப எதுவுமே இல்லாம என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படி பிராக்டிஸ் பண்ண வந்துடும். பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். நம்ம கிண்ட்ஸ் யாரும் கொடுக்க தேவையில்லை. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா வந்துடும். சரிங்களா? ஓகே. அவ்வளோதான். சரி இப்போ என்னாச்சு நம்ம ஆல்ரெடி டி எடுத்துட்டோம். அப்போ என்னாச்சு நியூமரேட்டர் என்னடாக்கு என்ன ஆகும்? நியூமரேட்டர் டேம் வந்து டிடி ஆயிடுமா? உங்களுக்கு டிடி கண்டுபிடிச்சிருந்தேன். டிடி டிவைட் பை என்ன ஆகும்? கரெக்டா? இதுல இருந்து என்ன தெரியுது? டிடி டிவைட் பை என்னன்னு எழுதலாம். அப்போ நியூமரேட்டர் ஆயிடுச்சுன்னா டினாமினேட்டர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம்? எக்ஸ் பவர் என்ன எழுதலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன கிடைக்குது? எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1. கரெக்டாப்பா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? -1 +1 +1 வெளியே இருக்குது. எக்ஸ் பவர் n மைனஸ் 1 + 1 வந்து எக்ஸ் பவர் n. கரெக்டா? எஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இங்கே கண்டுபிடிச்சு பாருங்க. நியூமரேட்டர் என்ன எழுதலாம்? நியூமரேட்டர் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் வந்து என்னன்னா டிடி பை n எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ நியூமரேட்டர் என்ன எழுதலாம்? இன்டெக்ரல் டிடி பை n டிவைட் பை எக்ஸ் பவர் n எடுத்துக்கிறோம். எக்ஸ் பவர் n வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? எக்ஸ் பவர் n வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டி இது மைனஸ் ப்ளஸ் தான் டி ப்ளஸ் 1. கரெக்டாப்பா? டி பவர் n ஓகேங்களா? டி டிவைட் பை n டி இன்ட்டு டி ப்ளஸ் 1. இப்போ என்னது 1/n கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் டிடி டிவைட் பை டி இன்ட்டு டி ப்ளஸ் 1. கரெக்டா கண்ணு? எஸ் சார். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்துருச்சா? அப்போ 1/t டி ப்ளஸ் 1 டேரெக்டாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்துச்சு பாரு. ஃபர்ஸ்ட் டைப்பு. அப்போ a பை டி ப்ளஸ் b பை டி ப்ளஸ் 1. b பை டி ப்ளஸ் 1. அப்போ என்ன பண்ண போறீங்க? சார் அந்த மைனஸ் போட்டிருக்கீங்களா போடலையா சார்? இல்லை மைனஸ் கிடையாதுடா. மைனஸ்லேருந்து தான் அடிச்சு விட்டுது. மைனஸ் கிடையாது. மைனஸ் எங்கே இருக்குது? மைனஸ் கிடையாது. மைனஸ் ஓகே சார். டேம்லேயும் மைனஸ் இல்லை. நான் வந்து அப்படின்னு வைக்கும்போது டாட் வந்துச்சு. ஓகேடா கண்ணு? ஆயிடுச்சு சார். இப்போ சிம்பிளிஃபை பண்ணு. அப்போ 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு டி. நீ கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுறப்போதெல்லாம் நம்ம டேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி போட்டுருவோம். வந்து ரொம்ப ஈஸி. அப்போ என்ன பண்ணுறீங்க? டி ஈக்குவல் டு -1 சப்மிட் பண்ண என்ன ஆகுது? 1 ஈக்குவல் டு பி. அதே மாதிரி டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நினைச்சு 1 ஈக்குவல் டு ஏவா? டி ஈக்குவல் டு 0 வரும். இது 0 வரும். இது 0 வரும். அப்போ வந்து அப்போ டி ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏவும் பி என்னாச்சு? 1 1 வந்துச்சு. கரெக்டுங்களா? ஏவும் பியும் 1 1 வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இன்டெக்ரல் dx டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் என்ன கிடைக்கும்? 1 டிவைட் பையா 1 டிவைட் பை டி ப்ளஸ் 1 டிவைட் பை டி ப்ளஸ் 1 இன்ட்டு டிடி. வெளியே வந்து 1/n இருக்குது. கரெக்டாக? வெளியே வந்து 1/n இருக்குது. செக் பண்ணிக்கோங்க கரெக்டானு. வெளியே வந்து 1/n இருக்குது. இந்த டேமுக்கு பதிலாக நம்ம இங்கே 1 1 அப்ளை பண்ணி நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறோம். அந்த டேம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கரெக்டுங்களா? டவுட் இருக்குதா கண்ணு? பரவாயில்ல சார், நான் பார்த்துருக்கேன். log t plus log of t plus 1 plus c. That is equal to 1/n log a plus log b formula of log of t divided into ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் ப்ளஸ் தான் இருக்குது. இன்ட்டு சார். t into t plus 1 t plus 1 plus c. இப்போ என்ன நடக்குது? that is equal to 1/n. டீயோட வேல்யூ உனக்கு ஆல்ரெடி தெரியும். டீயோட வேல்யூ என்ன? எக்ஸ் பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் ப்ளஸ் அவ்வளோதான். உங்களோட கொஸ்டின் உண்டான ஆன்சர் இருக்கும். சார் கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணுங்க.